+2 மாணவன் சக்தீஸ்வர் உடல் எடை அதிகரிக்க கூடாது என்பதற்காக இணையதளம் பரிந்துரைத்த டயட் சார்ட்டை பின்பற்றி வழக்கத்திற்கு மாறாக உணவை குறைவாக எடுத்ததோடு மட்டுமல்லாமல் வெறும் தண்ணீரை மட்டும் பருந்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் உடல் நலம் குன்றிய சக்தீஸ்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சோ தம்பிங்களா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. உங்களையே நீங்க ஏன் ஒரு லேபராட்டா பயன்படுத்திக்கிறீங்க? ஒரு ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், ஒரு டயட்டா இருக்கட்டும், அதை உங்க மேல ஏன் நீங்க சோதனை பண்ணணும்னு நினைச்சு பாக்குறீங்க? அதுக்குதான் ட்ரைனர்ஸ், கோச்சஸ் எல்லாமே ஒரு சர்டிபிகேஷன் முடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கைடன்ஸ் கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி பண்றதுக்கு உங்ககிட்ட காசு இல்லையா? நார்மல் ஒரு கவர்மெண்ட் ஜிம் கூட நீங்க போலாம். கைடன்ஸ் வேணுமா? நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு ஒர்க் அவுட்டா இருக்கட்டும், உங்களுக்கு டயட்டா இருக்கட்டும், என்ன பண்ணணும், என்ன மினிமமா, அதாவது வீட்டு சாப்பாட்டுலயே எப்படி கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிடணுன்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நாங்க இங்க கைட் பண்றோம். ஒரு ட்ரைனரோட சப்போர்ட்டோட பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்ப யாருமே பண்ணாதீங்க. இப்ப உள்ள காலகட்டத்துல நாங்க பாக்குறது என்னன்னா, இந்த நிறைய பசங்க இந்த மாதிரி காலேஜ் போகும்போது ஒரு நல்ல பிசிக்கோட போகணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனா இந்த மாதிரி நீங்க பண்ணி உங்களே நீங்க ஏன் இந்த மாதிரி உங்க லைஃப் ரிஸ்க்ல போட்டுக்கிறீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க.